நிலா ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு சேரனும் ரொம்பவே ஷாக்கிங் கூட உடனடியாக வெளியே வந்துட்டு சோழன் கிட்ட அந்த பொண்ணு இவ்வளோ புத்திசாலியாக இருக்குன்னு என்னால் பார்த்து நம்பவே முடியல தெரியுமா. எனக்கு தெரியும் அந்த பொண்ணு நல்ல புத்திசாலின்னு. ஆனால் எந்த அளவுக்குன்னு இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன். உள்ள எல்லாரும் அப்படி ஆடி போய் உட்காந்துருக்காங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பாராட்டுன்னு பாராட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருன்ற நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நிலா ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒன்றுமே அவங்கக்கிட்ட என்னாச்சு எப்படியெல்லாம் போச்சுன்னு கேட்க அவங்களுமே நல்லபடியாக போச்சு, சின்ன சின்ன கரெக்ஷன் தான், மற்றபடி எல்லாமே ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் நடேசன் யார்கிட்டயே ஃபோனில் 3L 30Lன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நிலாவும் என்ன எல்லுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்க உடனே பல்லவனும் எல்லுனா லேக்ஸ், ஏதோ ஃபோனில் டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நிலாவும் என்ன டீலிங்காக இருக்கும் அதான் தெரியல, நீங்கள் போய் கேளுங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவும் அது எதுக்கு எனக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பல்லவன் ப்ளீஸ் நான் தான் அந்த ஆள்கிட்ட பேச மாட்டேன், நீங்களாவது என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்க அதே மாதிரி கரெக்டாக நடேசனுமே ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நிலாவும் அவங்கக்கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து ஆமாம் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமாம் நான் தான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் நான் யாருன்னு காட்ட போகிறேன், இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவும் அது ஏதோ சும்மா கோவத்தில் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணால் உடனே நடேசனும் உனக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த வீட்டில் எப்படா பிரச்சனை வரும், எப்படா நம்ம சமாதானப்படுத்துறதுன்னு காத்துக்கிட்டே இதுக்கு தான் நீ திருவண்ணாமலையிலேருந்து வந்தியான்னு அவங்களுமே நிலாவை லைட்டாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு நிலாவும் எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பல்லவன் அங்கே வந்து ஏன் அண்ணி அவங்க எப்பவும் அப்படிதானே, நீங்கள் எதுக்காக அவங்க கிட்டலாம் வாயை கொடுக்குறீங்கன்னு கேட்க அதுக்கு நிலாவும் டே சும்மா இருந்தவள நீ தானடா, போய் அது கேளு இது கேளுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன், இப்போ என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்ல உடனே பல்லவனும் சாரி அண்ணின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் நைட் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்கும் போது பாண்டி வானதி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட ஒரு வாய் கூட சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு சேரணும் என்னடா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க பாண்டியும் ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லலை. ஆனால் சோழன் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்கிறாங்க. அதுவும் சாப்பாடு பிரச்சனையை பற்றி சொல்ல ஆரம்பிக்க பல்லவனும் அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதில் பாராட்டணும் வேறு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அது ரொம்ப ஓவர். ஏன் இன்னும் அவங்க சமைச்ச சாப்பாடை 2 நாள் நான் சாப்பிட்ருந்தா சத்து குறைபாடால் நான் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகிருப்பேன் தெரியுமா, ஏன்னா சாப்பாடு வாயிலே வைக்க முடியல அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னு மறுபடியுமே அந்த விஷயத்த சொல்ல. ஆனால் சேரணும் ஏன்டா அந்த பொண்ணு சமைச்சு போட்டிருக்கு, இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல பல்லவனும் நீங்கள் மட்டும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துருக்கணும் அப்போ தெரியும், அதுவும் ஒரு வேளை இல்லை 3 வேளை சமைச்சு சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்ல பாண்டியும் அப்படியே வானதியோட அண்ணனும் அவங்கக்கிட்ட பேசினா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு சீரியஸாகவே அவங்க வானதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நிலாவும் சோழனும் ரொம்பவே ஷாக்கிங் கூட இருக்காங்க. அதே மாதிரி சேரனும் பாண்டி சாப்பிடாம போனதுக்கப்புறமா நம்ம வேணால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாமான்னு சொல்ல நிலாவும் முதல்ல அவங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனைன்றதை தெளிவாக தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயத்த பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதே நேரத்தில் பாண்டி நைட்டு கூட வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோழனும் நம்ம வானதிக்கிட்ட பேசலாமா, முதல்ல நான் அவகிட்ட பேசியிருக்கேன் அப்பையும் ஒர்க் அவுட் ஆகலை, இருந்தாலும் பாண்டிக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுதுன்னு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு நிலாவும் முதல்ல பாண்டிக்கிட்ட இதை பற்றி தெளிவாக கேட்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பாண்டிக்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் பாண்டியும் என்னால் முடியல, அவள் எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, அதுவும் எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கப்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுவாள், என்னால் இதெல்லாம் தாங்க கூட முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க என்னதான் வானதி சண்டை போட்டுட்டு போனாலும் பாண்டிக்கு வானதி மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்றத சோழனும் சரி நிலாவும் சரி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அடுத்த நாள் காலையிலேயே நிலா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை நம்ம பேசினா சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமாக பேசிக்கிட்டு இருக்கா, பட் அவளுக்கு சொல்லி புரிய வச்சு அவள் புரிஞ்சுப்பான்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் சொல்லணும் கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் அவகிட்ட எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக அவளாலலாம் நம்ம பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்கவே முடியாது, அவள் அவ்வளோ பெரிய வாயாடி அதுவும் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களுமே வானதியை திட்ட ஆரம்பிக்க. ஆனால் நிலா தான் இல்லைங்க இதுக்கோ பேசினா கரெக்டாக இருக்கும்னு தோணுது, நம்ம வானதிக்கிட்ட பேசி பார்க்கலாமா, நான் அவளுக்கு கால் பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்டுட்டு அவங்க வானதி கிட்ட பேசுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றத இதுக்கப்புறமா தான் அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ வானதி எப்போ தான் நடக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு திருந்த போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.